கலங்காதே மனமே, திகையாதே தினமே. கலங்காதே மனமே, திகையாதே தினமே. கண்மலையாம் கிறிஸ்து காத்திடுவார் உன்னையே. கண்மலையாம் கிறிஸ்து காத்திடுவார் உன்னையே. கலங்காதே மனமே, திகையாதே தினமே. கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே. கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே. கடைசி வரை நம்மை கைவிட மாட்டார். கடைசி வரை உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே மனமே, திகையாதே தினமே. அண்டிக்கொள் இயேசுவை, அடைக்கலம் அவரே. அண்டிக்கொள் இயேசுவை, அடைக்கலம் அவரே. ஆதரிப்பாரே, அமைதிக்குள் மனமே. ஆதரிப்பாரே, அமைதிக்குள் மனமே. கலங்காதே மனமே, திகையாதே தினமே. கண்மலையாம் கிறிஸ்து காத்திடுவார் உன்னையே. கலங்காதே மனமே, திகையாதே தினமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் யாத்திராகமம் 3:7-8, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். யாத்திராகமம் 3:7 முதல் 9 வசனங்கள். அப்போது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்போதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் இதுவரையிலும் ஒடுக்கப்பட்ட ஒடுக்கங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கர்த்தர் இன்றைக்கு இறங்கி வரப்போகிறார். இஸ்ரவேலருடைய அந்த பெருமூச்சுகளை கேட்டு அவர்களுடைய கட்டுக்களை கண்ட கர்த்தர் இறங்கி வந்தார். இன்றைக்கும் சங்கீதம் 102:19 வசனத்தில் வாசித்தோம் என்றால், கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படிக்கு இறங்கி வருகிறார். அவர்களுடைய பெருமூச்சுகளை கேட்க இறங்குகிறார். யாத்திராகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் இறங்கினவர் சங்கீதம் 102:19 எழுதப்பட்டபடி அதை கேட்க
இறங்குகிறார். பிரியமானவர்களே, எதை நினைச்சு கவலைப்படுறீங்க? இன்னைக்கும் உங்க மனவேதனைகளை எல்லாம் புரிந்தவர் அவர். உங்களுடைய கட்டுக்களை எல்லாம் அவிழ்க்கவும், உங்களுடைய புலம்பல்களை ஆனந்த களிப்பாக மாற்றவும், உங்களது ஒடுங்கி போன இந்த ஆவிக்கு பதிலாக ஒரு துதியின் உடையை கொடுக்கவும் அவரே இன்றைக்கு இறங்க இருக்கிறார். இதை நம்புகிறவர்கள், இதை விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லி உற்சாகத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமேன். கர்த்தரை கம்பீரத்தோடு நாம் பாடணும், பாடி துதிக்கணும். எல்லாவற்றையும் நினைத்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது. நானும் கூட என் கணவர் இறந்ததுக்கு அப்புறம் பல முறை அப்படியே ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போவேன். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் என் மேலே இறக்கம் வச்சு என்னை அப்படியே கூட்டு வந்துடும். ஏன்னா நானும் என் கணவரும் 36 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறோம். எங்களுக்குள்ள நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் அவ்வளவு நேசித்தோம். அந்த நேசத்தையும் அவங்க என் மேலே காட்டின அந்த பாசத்தையும் நான் நினச்சி நிறைய நேரம் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு நிமிஷம் கூட நான் அவங்கள மிஸ் பண்ணுறேன். ஆனாலும் அந்த இழப்பையும் அந்த ஒரு வெற்றிடத்தையும் என் கர்த்தர் நிரப்புகிறார். ஒவ்வொரு முறையும் நான் கலங்கி கண்ணீர் வடிக்கும் போதெல்லாம் கவலைப்படாதே மனமே, நான் உன் கூட இருக்கிறேன், நீ கண்ணீர் சிந்தாத, உன் கண்ணீரை பார்க்க எனக்கு முடியலை அப்படின்னு சொல்லி அவர் என்னுடைய கண்ணீரை துடைத்து விட ஒவ்வொரு முறையும் இறங்குகிறத நான் பார்க்குறேன். எப்பொழுதெல்லாம் என் கண்களில் கண்ணீர் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர் அப்படியே ஓடி வந்து என்னை அணைத்து கொள்ளுகிறத நான் உணர்கிறேன். சில சமயங்களில் அந்த துக்கத்தினால நான் இவைகளை அப்படியே இதை கூட நான் அப்படியே உணராதவளா சில சமயம் கல் போல இருந்தாலும் கூட அவர் அதையெல்லாம் பற்றி கவலைப்படுகிறதே இல்லை. அவருக்கு நம்ம துன்பப்பட்டா அவர் துன்பப்படுவார். when we afflicted, God will also afflicted. எனவே அவர் நம்ம கூட இருக்கிற தேவன். அவர் நம்ம துன்பப்பட்டா அவர் துன்பப்படுவார். எனவே இன்னைக்கு உங்க பெருமூச்சு என்ன, உங்க கட்டுக்கள் என்ன கட்டுக்கள் உங்களை கட்டி இருக்கிறதோ அவைகளை விடுதலையாக்க அவர் இன்னைக்கு இறங்கி வரப்போகிறார். இதை நம்புறீங்களா? அதே போல சங்கீதம் 69:33 நம்ம பார்த்தோம்னா, கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை புறக்கணியார். பிரியமானவர்களை, மீண்டும் 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 ஆண்டவர் இதையே சொல்லி கொண்டிருக்கிறார். எனவே இன்னைக்கு ஆண்டவர் உங்களை புறக்கணிக்க மாட்டார். எனவே அவரை பாருங்க, சின்னதோ பெருசோ தாவீது எல்லாவற்றுக்கும் அவரையே சார்ந்து கொண்டார். தாவீதுக்கு எவ்வளவோ நெருக்கங்கள் வந்தது, தாவீதும் எவ்வளவோ விஷயத்தில் கட்டப்பட்டிருந்தவரா. ஆனால் அவர் மேலே உள்ள அபிஷேகம் அவரை சின்னதுக்கும் பெருசுக்கும் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்க வைத்தது. எனவே இன்றைக்கும் நம்ம அவரையே நோக்கி பார்த்து கொண்டு இருப்போம். நம்முடைய கண்மலை எப்போதும் போய் நம்ம சார்ந்து கொள்ளக்கூடிய கண்மலை அவர் தான். இன்னைக்கு நம்மளுடைய கட்டுக்களை எல்லாம் அவர் அறுக்கிறார். எனவே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவரோட முகத்தை நம்ம நோக்கி பார்க்கும்போது நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம், நம்ம தலை கவிழ்ந்து போகவே மாட்டோம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்த எல்லாருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட்டது. எனவே எல்லா இன்ப துன்ப நேரங்களிலும் நஷ்டமான சூழ்நிலைகளிலும் அவருடைய முகத்தை மட்டுமே நம்ம நோக்கி பார்ப்போம். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தா நம்ம எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். எனவே இந்த அனுபவத்தை நம்ம எல்லா சின்னது பெருசு ஆகிய எல்லா சூழ்நிலையிலும் இதை நம்ம பிடித்து கொள்ளணும். ஏன்னா எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் ஆளுகிறார். அவர் சங்கீதம் 147:6-7 சொல்லப்பட்டிருக்கு, அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் என்று இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் தந்த இந்த வார்த்தைகளை இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் ஆளுகை செய்கிறவர், நமக்காக இறங்கி வருகிறவர். அவர் நமக்காக இறங்கி வரும்போது நம்ம ஒரு காரியத்திலும் வெட்கப்பட்டு போவதே இல்லை பிரியமானவர்களே. எனவே இன்றைக்கும் நாம் எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அப்போ இன்னைக்கு கர்த்தருக்கிடத்தில் ஒப்பு கொடுத்தோம் என்றால் எல்லா காரியத்தையும், நம்மளுடைய கட்டுண்ட எல்லா காரியங்களையும் அவரே எல்லாவற்றையும் மாற்றுவார், எல்லா பெருமூச்சுகளையும் கேட்பார். எனவே இந்த நேரத்தில் நம்முடைய ஆசீர்வாதங்களை
தடுக்கிற, கெடுக்கிற, தாமதப்படுத்துகிற எல்லா விதமான அந்தகாரத்தின் கிரியைகளையும் நம்ம கட்டி நம்ம ஜெபிக்கலாம். நம்ம பெருமூச்சுகளை அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து என்றாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். அப்போ அந்த கிறிஸ்து மேல உள்ள அந்த அனாயிண்டிங் அபிஷேகம் சகல நுகங்களையும் முறித்து போடும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. எனவே அவர் மட்டும்தான் நம்முடைய எல்லா நுகங்களையும் கட்டுக்களையும் முறிக்க முடியும். எனவே இன்றைக்கு என்னோடு சேர்ந்து அவர்கிட்ட ஜெபிங்க. நம்மளுடைய வார்த்தை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை மாறப்போகிறது. நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை மாற. எனவே நம்முடைய வார்த்தைகள் மாறினா வாழ்க்கையும் மாறும். இஃப் யுவர் வேர்ட்ஸ் சேஞ்ச் யுவர் லைஃப் இஸ் ஆல்சோ கோயிங் டு சேஞ்ச். ஆமேன். அப்படியே நம்ம பேசுகிறத பவர் ஆஃப் பாசிட்டிவ் வேர்ட்ஸ், இது நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம பாசிட்டிவான வேர்ட்ஸை பேசுகிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கையே மாறும். நம்ம எப்போ பார்த்தாலும் வியாதியை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தா, நம்ம எப்போ பார்த்தாலும் கடனை பற்றியே பேசிகிட்டு இருந்தா, நம்ம எப்போ பார்த்தாலும் நம்மளுடைய பிள்ளைகளுடைய அந்த மாறான காரியங்களே பேசிக்கிட்டு இருந்தா மாறுதல் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வராது. ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடு பேச பேச அவைகளை நம்முடைய காதுகள் கேட்கும். அது நம்முடைய ஆத்மாவுக்குள்ள அந்த விசுவாசமான வார்த்தைகள் சென்று அது வாழ்க்கையை மாற்றும். மாறாக பேசினால் அந்த மாறான காரியங்கள் தான் நமக்கு நடக்கும். எனவே பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய கட்டுக்களை எல்லாம் அறுக்கிறார், நம்மளுடைய பெருமூச்சுகளை கேட்டு இறங்கி வருகிறார். எனவே இன்னைக்கு ஜெபித்து ஆண்டவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தரப்போகிறார் என்று விசுவாசத்தோடு காத்திருப்போம். நல்ல ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே கட்டுண்டு கிடக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு கட்டவிழ்த்தலை கட்டளையிடுவீராகப்பா. அவர்களுடைய பெருமூச்சுகளையெல்லாம் கேட்டு இறங்கினீங்களே அன்னைக்கு, அதே போல் இன்னைக்கும் ஆண்டவரே இவர்களுடைய பெருமூச்சுகளை கேட்டு இறங்குங்கப்பா. 430 வருஷம் நிறைவேறும் அளவும் காத்திருந்து அந்த நாள் நிறைவேறிட உடனே ஆண்டவரே இது சீயோனுக்கு தயவு செய்யும் காலம், அதுக்காக குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லப்பட்ட மாதிரி ஆண்டவரே அந்த நாளும் அதற்கான குறித்த நேரமும் வரும்போது நீர் இறங்கி வந்து அந்த மக்களுடைய சிறையிருப்பை திருப்பினீரே. இன்றைக்கும் ஆண்டவரே அப்பா, எத்தனை நாட்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு காலங்கள் ஆண்டவரே ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். எனவே ஜெபித்து கொண்டு இருக்கிற காரியங்கள்ல, இன்னும் விடுதலை வராத காரியங்கள்ல, ஜெயம் பெறாத காரியங்கள்ல ஆண்டவரே இன்றைக்கு அவர்களுக்கு அப்பா ஆண்டவரே ஜெயத்தை கொடுப்பீராகப்பா. ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கை மாறட்டும், வார்த்தைகள் மாறட்டும். ஆண்டவரே சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிற கர்த்தருடைய ஆண்டவரே கரத்துக்குள்ள, ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தருடைய கரத்துக்குள்ள பூமி வெள்ளம் பிரவாகித்து வரும்போது அதற்கு மேல் சிங்காசனத்தை போட்டு அமர்ந்திருந்து ராஜரீகம் பண்ணுகிறேன் கர்த்தருடைய ஆண்டவரே அந்த ராஜரீக ஆளுகைக்குள்ள எல்லா காரியத்தையும் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே நீங்க எல்லாத்தையும் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் உங்க கண்ட்ரோலுக்குள்ளே எடுங்கப்பா. இன்னைக்கு இந்த பிள்ளைகள் கடந்து போகிற சூழ்நிலைகளை எல்லாம் உங்க கண்ட்ரோலுக்குள்ள நீங்க எடுத்து ஆண்டவரே அப்பா இவர்களுக்கு ஆண்டவரே நீர் எல்லா காரியங்களிலும் நியாயம் கிடைக்க வேண்டிய காரியங்கள்ல, வந்து சேர வேண்டிய காரியங்கள்ல ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் இவர்களை மனதை ஆண்டவரை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ எல்லா காரியங்களிலும் ஒரு விடுதலையை கொடுப்பீராகப்பா. ஆண்டவரே என்னை போல எத்தனையோ பேர் இன்னைக்கு விதவையாகி கணவன் இல்லாம ஆண்டவரே அந்த தனிமையான சூழ்நிலையில ஆண்டவரை நொந்து போய் வெந்து போய் ஆண்டவரே அப்பா செய்வதறியாது திகைத்திருக்கலாம். ஆண்டவரே அப்பா என்னை ஆறுதல் படுத்தி என்னை கரம் பிடித்து ஆண்டவரே எனக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவரே என் பக்க பலமாய் இருந்து நடத்துகிற கர்த்தர். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் அப்படி நீர் பலப்படுத்தி நடத்துவீராகப்பா. எங்களுக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, நடத்துங்கப்பா. எங்கள் குடும்பத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோமப்பா. பிள்ளைகளை ஆண்டவரே, பிள்ளைகளின் பிள்ளைகளை எல்லாரையும் ஆண்டவரே உடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோமப்பா. அவர்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆண்டவரே, அவர்களுடைய போக்குகள் வரவுகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆண்டவரை பாதுகாக்கிற கரம் கூட இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே எங்களுக்காக நியாயம் செய்கிற கர்த்தர், ஆண்டவரே எங்களுக்காக எல்லாவற்றையும் ஆண்டவரே செய்து முடிக்கிற கர்த்தர், எங்களுக்காக யுத்தம் செய்து முடிக்கிற கர்த்தர், ஆண்டவரே எல்லாவற்றையும்
பொறுப்பெடுப்பீராக. உம்முடைய ஆளுகைக்குள்ள கொண்டு வருகிறோம் அப்பா. சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் பெயர் பெயரா தனித்தனியாய் ஆசீர்வதிப்பீராகப்பா. ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் கொண்டு வருகிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு வருகிறோம் அப்பா. எல்லாருக்கும் உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறபடியால் ஆண்டவரோட சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று சொன்னீங்க. எங்களுக்கு விரோதமாய் ஒரு ஆயுதம் உருவாக்கப்படும் போதே அதுல என் பிள்ளைக்கு விரோதமா இது வாய்க்காது இது வாய்க்காது என்று நீர் எழுதுகிற தேவன் ஆண்டவரே. எனவே எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் ஆண்டவரே இன்றைக்கு வாய்க்காதே போவதாக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்யுங்க தகப்பனே. அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்யுங்க. இன்னைக்கும் எத்தனையோ பேர் இந்த மெசேஜை குறித்து ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படி செய்தார் என்று சாட்சி சொல்கிறாங்க. ஆனால் அநேக பேர் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அமைதியாக இருக்கிறாங்க. எல்லாரையும் நான் உடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. எனக்கு எந்த மகிமையும் வேண்டாம், எனக்கு எந்த இதுவும் வேண்டாம் ஆண்டவரே, புகழும் வேண்டாம் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமை ஒருவருக்கு வந்தா போதும் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாரையும் உடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே. ஜெபித்து முழு குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த செய்தி நான் மிகுந்த பிரயாசத்தோடு நான் கொடுக்குறேன். எனவே நீங்கள் இந்த செய்தியை கேட்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா, இன்றைக்கி இந்த செய்தி எனக்கு பிரயோஜனமாக இருந்தது சொல்லுங்கள். உங்களுக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தால் என்னைய கூப்பிடுங்க. நிறைய பேர் என்னை கூப்பிடுவாங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்கு. நீங்கள் கூப்பிடுங்க. உங்களுக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்களை நீங்கள் எப்போவுமே சாட்சி சொல்ல மறக்காதீங்க. காட் பிளஸ் யூ. இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எவ்வளோ பேருக்கு இதை ஷேர் பண்ணி விட முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ்.